ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் டு காரிகை கற்றல் மையம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுதான். ஸோ ஸ்டாண்டு, ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஃபேப்ரிக், இது மூணும் நமக்கு இப்போ தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமை வந்து அந்த ரெண்டாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்குல்ல இந்த பார்ட் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு இப்போ கீழே இருக்க பார்ட் தான் தேவை. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை நல்லா விரித்து சுருக்கம் இல்லாமல் அந்த ஃப்ரேம் மேலே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கார்னர் எடுத்துக்கலாம், ஏன்னா நிறைய ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஒரு கார்னரில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ரேம் இருக்குல்ல, செகண்ட் பார்ட், அதை வந்து மேலே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க த்ரெட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அது எப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, 4 ஃபிங்கரை அந்த கிளாத்துக்குள்ளே வச்சு தம் ஃபிங்கரை பிடிச்சி வெளிப்பக்கமாக இழுக்கணும். ஸோ இப்போ ஃப்ரேமை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வெளிப்பக்கமாக புல் பண்ணணும். கீழே புல் பண்ணக்கூடாது, கீழ்ப்பக்கமாக புல் பண்ணக்கூடாது, வெளிப்பக்கமாக தான் புல் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃப்ரேம் ஃபுல்லாக நல்லா டைட்டாக இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி மறுபடியும் அந்த ஃபேப்ரிக்கை புல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எந்த சுருக்கமும் இல்லை பார்த்தீங்களா? எந்த சுருக்கமும் இதே மாதிரி இல்லாமல் இருக்கணும். மறுபடியும் நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரேம் நல்லா டைட் ஆகிற வரைக்கும் 2 to 3 டைம்ஸ் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் சுருக்கம் இல்லாமல் வரும். ஃப்ரேமை வந்து கீழ்ப்பக்கமாக இழுக்கக்கூடாது, வெளிப்பக்கமாக தான் புஷ் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வரும், எந்த வித சுருக்கமும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்களா நல்லா நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு வரணும், தட்டி பார்த்தா இந்த மாதிரி சவுண்டு வரணும். அப்போனா நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் வந்து எப்படி நம்ம பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்கள் கிட்டே இருக்க குண்டூசி அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இருக்க டிசைனர் பின் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக்கை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த டிசைனர் பின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பின் பண்ணும்போது நமக்கு எம்ப்ராய்டரி போடும்போது அந்த ஃபேப்ரிக்கால் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து உங்கள் கைக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம 3 சைட்ஸும் செக்யூர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 3 சைட்ஸும் பண்ணிட்டோம். இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, இது லூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரேம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃப்ரேம் வந்து இதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த லெக் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நம்ம இந்த த்ரெட்டு வைக்கிறோம். நிறைய பேர் உல்ட்டாவாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஃப்ளாட் சர்ஃபேஸில் த்ரெட்டு வச்சு லெக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி மிச்சம் இருக்க மூணு லெக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது லெக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க புஷ்ஷஸ் பார்க்கலாம். இந்த புஷ்ஷஸ் வந்து நமக்கு அட்ஜஸ்டபிளாக கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் போடும்போது நமக்கு ஸ்டாண்ட் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து இந்த புஷ்ஷஸ் லூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே எப்படி அந்த கிளாத் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாத் ஃப்ரேம் எடுத்து மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அழகாக உள்ளே போய் செட்டில் ஆகிடும். ஓகேயா? இப்போ நம்ம செக்யூர் பண்ண அந்த ஃபேப்ரிக் எடுத்து நம்ம மேலே இப்படி வச்சு கூட பின் பண்ணிக்கலாம். நமக்கு எம்ப்ராய்டரி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே அந்த ஃபேப்ரிக் வந்து ஃபால் ஆகாது. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.